55 निगमसमाश्रिता निखिललोक समृद्धिकरी भजतकूल मुद्रुजगतिः परितप्तहिता प्रकटित हंस मत्स्य कमटाद्यवतारशता विभुतशरित्श्रियं वृषगिरीश दये वहसी. தயாதேவியே தேவகங்கையாக பிரவாகமாக பிரவகித்து ஜீவகோட்டிகளை உத்தாரம் செய்ய வருகின்றாள் என்று மேலும் ஆச்சாரியர்கள் அருளுகின்றார்கள். தேவகங்கையை வேதங்கள் போற்றுகின்றன. தேவகங்கையானவள் பலவித ரூபங்களை தரித்து பிரவகிக்கின்றாள். பல மரங்களை சார்ந்து வெள்ளங்களை பெருக்குவது போல் தனது வெள்ளத்தினால் நாடு முழுவதும் செழிக்கச் செய்கின்றாள். அதன் வெள்ளம் இரு கரைகளையும் உடைத்து கொண்டு செல்கின்றது. அதில் நீராடுபவர்களின் தாபத்தை போக்கி நம்மை அருள் புரியச் செய்கின்றாள். அதைப்போல் இங்கு தயாதேவியும் எம்பெருமானுடைய கிருபையால் பிரவாகமாக ஓடி வருகின்றாள். வரும்போது தான் மட்டும் வருவதில்லை, அதில் எம்பெருமானையும் கூட அழைத்து வருகின்றாள். அந்த நீரில் அன்னம், மீன், ஆமை போன்ற ஜந்துக்களையும் தோற்றுவிக்கின்றாள். இது என்ன ஆச்சரியம் என்று கேட்கின்றீர்களா? சற்று பொறுங்கள். இதோ நூற்றுக்கணக்கான துறைகளை ஏற்படுத்தி தயாதேவி அதில் எம்பெருமானை பிரகடனம் செய்கின்றாள். அது எப்படி? இதோ பொறுங்கள், இதோ வந்தோம். தயாதேவியே, உன்னை வேதங்கள் மிக போற்றுகின்றன. ஜீவகோட்டிகள் இம்மை மறுமை என்று பயன்களை வேண்ட அவர்களுக்கு நீ அனுகூலமாக க்ஷேமத்தை செய்கின்றாய். உன்னை சரணமடைந்தவர்களின் புண்ணியம் பாப்பம் என்னும் இரு வினைகளையும் ஒழித்து விடுகின்றாய். சம்சார பந்தத்தில் தவிப்பவர்க்கு அந்த தாபத்தை போக்கி மோட்சம் பெறச் செய்கின்றாள். உன்னாலேயே எம்பெருமான் அம்சாவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம் என்று பல அவதாரங்களை எடுக்கும்படி செய்கின்றாள். அதனால் மற்ற ஜீவகோட்டிகளை உத்தாரம் செய்ய வேண்டும் என்று தேவகங்கையாக பிரவகித்து வருகின்றாள். மேலும் தயாதேவியே, உன்னிடம் வேண்டுகின்றேன். அன்று ஹிரண்யகசிபுவின் கொடுமையால் கஷ்டப்பட்ட பிரகலாதனை நரசிம்மனாக அவதரித்து எம்பெருமான் காப்பாற்றியதை போலவும், இந்திரன் தன்னை பூஜிக்காது கண்ணபிரானை இடையர்கள் பூஜித்தார்கள் என்பதால் இன்னல்களை விளைவித்தான். எம்பெருமான் அன்று கண்ணபிரானாக வந்து கோவர்தன மலையை ஏந்தி பசுக்களையும் இடர்களையும் காப்பாற்றினார். அதை போலவும் பொய்கையில் முதலை வாய்ப்பட்டு வருந்திய கஜேந்திரனை ஸ்ரீ அரியாக அவதரித்து காத்தருளியதை போலவும், பாண்டவர்களின் குலம் இல்லாமல் போக வேண்டும் என்று அஸ்வத்தாமா உத்தரையில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை அழிக்க முயன்ற போதும் அந்த கர்ப்பத்தை காப்பாற்றி பரீட்சித் என்னும் பரம பாகவதோத்தமனை கொடுத்ததை போலவும் காப்பாற்றியதை போலவும் எம்பெருமானுடைய இந்த காக்கும் குணங்களை அவனுக்கு ஞாபகப்படுத்துங்கள். மேலும் அடியேனுடைய நிலையையும் அடியேன் விஞ்ஞப்பிக்கின்றேன், அதையும் கூறுங்கள். இது இரண்டையும் பார்க்க அவனுடைய கருணை என்ற குணம் ஓங்கி நிற்கின்றது. அதனால் எம் அனைவரையும் காக்க வேண்டும் என்று நீரே கூற வேண்டும். உம் திருவடிகளில் நான் சரணாகதனாக வருகின்றேன். இதோ அடியேனுடைய நிலையை சற்று கேளுங்கள். அடியேன் அஞ்ஞானம் நிறைந்தவனாகவும் பாப்பம் செய்தவர்களில் முதல்வனாகவும் சாஸ்திரங்களை மீறி நடப்பவனாகவும் கைமுதல் ஒன்றும் இல்லாதவனாகவும் ஞானம் பக்தி வைராக்கியம் என்பது எதுவும் இல்லாதவனாகவும் உலக சுகங்களில் உழல்பவனாகவும் அடியேன் செய்யும் தீமைகளே வெய்யல் போல உஷ்ணமாக அடியேனை தகிக்கின்றது. இதையும் அறியாமல் இதுவே உயர்ந்தது என்று இருக்கின்றேன். தயே, இத்தனை பெருமை உடைய எம்பெருமானை தாங்கள் பல அவதாரங்கள் அன்று செய்யச் செய்தீர்கள் அல்வா? அதைப்போல் இன்றும் இப்பொழுதும் ஜீவகோட்டிகளை காக்க தாங்களே அவரை அழைத்து வர வேண்டும். தண்ணீரால் தாகம் அடங்குவது போல் எம்பெருமானின் கருணையால் இந்த சம்சார தாகம் என்பதை தாங்கள்தான் அடக்க வேண்டும். குன்றின் மேல் நிற்கின்றாய் வரதா. எம்பெருமான் குன்றின் மேல் நிற்கின்றார் பார்க்கின்றோம்.
ஆனால் நீ கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் தேவி. நீ யாருடைய கண்ணுக்கும் தெரிவதில்லை. இருந்தாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை, குறை ஒன்றும் எனக்கில்லை அன்று பாடினார்கள். மறைமூர்த்தி கண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலிக்கு தகுந்தாற்போல் தன்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று எம்பெருமான் கலி நாளுக்கு இறங்கி கலிலே தோன்றி எங்கு நிற்கின்றார்? திருமலையில் நிற்கின்றாய் கோவிந்தா கோவிந்தா. தாயே, தேவகங்கையாகி வந்து தாங்கள் அந்த எம்பெருமானை அழைத்து எம்முடைய சரணாகதியை பூர்ணமாக ஏற்கும்படி செய்ய வேண்டும் என்று அருளி செய்யப்படுகிறது. ராதேகிருஷ்ணா. ஜீவகோட்டிகளுக்கு தனம் என்பது எது என்று, எந்த தனத்தை சம்பாதிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று மிகவும் அழகாக இந்த 56வது பாசுரத்தில் கூறுகிறார். ஜகதிமிதம் பஜா त्वदितदरादूधये तरला फलनियमोजिता भवति सन्तपनाय पुनः त्वमिह निरङ्कुशप्रकशनादिविभूतिमती विदरसि देहिनां निरवतिं ऋषशैलनिधिम्. திருமலையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாசன் அல்லவோ உங்களுக்கு தனம், அவனை பெற அல்லவோ நீங்கள் வர வேண்டும் என்று நம்மை கருணை கூர்ந்து அழைக்கின்றாள். தயை செய்பவர்களில் பலரும் உண்டு, கருணை செய்பவர்களில் பலரும் உண்டு. ஆனால் அவைகள் அனைத்தும் தற்காலிகமானது, ஸ்திரமானது அல்ல என்று மறுபடியும் மறுபடியும் சேத்தனருக்கு காட்டி, திருவேங்கடமுடையில் கருணையாக உடைய எம்பெருமானே அற்புதமானவன் என்று அவனை காட்டிக் கொடுக்கக்கூடிய சக்தி உடையவள், சங்கல்பம் செய்து கொண்டவள் நம் தயாதேவியே. ஜீவகோட்டிகள் தங்களுடைய கர்மவசத்தால் உழன்று திரிந்து பலவிதமாக வந்து நிற்க அவர்களுக்கு உண்மையை ஊட்டி வைராக்கியத்தை அவர்களில் வளரச் செய்கின்றாள். ஜீவகோட்டிகள் அல்பமாக இருக்கும் சுகங்களை நாடி ஒரு அரசனை புகழ்ந்து, ஒரு அரசன் என்றால் அவன் முழு உலகத்திற்கும் அரசனும் அல்ல, ஒரு இடத்தில் சின்னதாக ஒரு ராஜ்யத்துக்கு ராஜனாக இருப்பான். ஆனாலும் அவனிடம் உள்ள அந்த செருக்கு அவனை வளர்க்கின்றது, அது காட்டுத்தீ போல் வளர்கின்றது. அப்படிப்பட்டவர்களிடம் ஜீவகோட்டிகள் தங்களுடைய கர்மவசத்தால் அகப்பட்டு அவர்களை புகழ்ந்து பாடி பொருளை சம்பாதிக்கின்றனர். ஆனால் அந்த தனமானது சிறகாலம் அல்ல என்பதை நினைவுபடுத்த மேலும் தயாதேவி பிரயத்தனம் செய்கின்றாள். யாரை நீ கொண்டாடுகின்றாயோ அவர்களால் வரக்கூடிய செல்வமானது விரைவில் அழியக்கூடியதன்றோ, உனக்கு தனம் ஒருவன் இருக்கின்றான், வா இங்கே என்று அழைக்கின்றாள். ஷரீரபதனாபதி பிரபு நிஷேவனாத் பாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விமர்த்தனம் தனமுதூட கோவர்த்தனம் சுசாதன மபாதனம் சுமனசாம் சமாராதனம். இங்கு தனம் என்றால் செல்வம், தந்தனம் என்றால் பயனற்றது. உலகிலிருந்து பெறக்கூடிய தனமானது பயனற்றதாக இருக்கின்றது. ஆனால் இன்னொரு செல்வம் உள்ளது. அது எப்படி உள்ளது? விவர்த்தனம், க்ஷேமத்தையே செய்யக்கூடியது. எங்குள்ளது? திருமலையில் உள்ளது. இதற்கு முன் இது இங்கு வந்ததா? உதூட கோவர்தனம் வந்ததே. கோவர்தன மலையை தாங்கி நின்ற கண்ணனாக அல்லவோ வந்தது. இன்று திருமலையில் ஸ்ரீனிவாசனாக நிற்கின்றானன்றோ. சமாராதனம், எதற்காக நிற்கின்றார்? ஜீவகோட்டிகளுக்கு ஆனந்தத்தை தருவதற்காக அன்றோ. சுசாதனம், அவரே சிறந்த சாதனமாக இருக்கின்றார். அபாதனம், அவரால் கிடைக்கக்கூடிய ஆனந்தமே அழிவில்லாதது
தனம், இதுதான் உண்மை என்று ஜீவகோட்டிகளை தட்டி எழுப்பி எம்பெருமானின் திருவடிகள் சேர்க்கக்கூடிய சக்தியும் சாமர்த்தியமும் கருணையே கொண்டவளாக நிற்கும் நம்ம தயாதேவியின் பெருமை. தயாதேவியே, கர்மயோகம் அறியேன், ஆன்மஞானம் அறியேன், உன் திருவடிகளில் பற்று இல்லாதவனாக இருக்கின்றேன். எந்த தகுதியும் இல்லாத இந்த ஏழையாக உள்ள என்னை அற்ப தனத்திற்காக உலகில் உள்ளவர்களை பாடியாடி திரியும் அவகுணங்களே உடையவனாக இருக்கக்கூடிய அடியேனை அந்த எம்பெருமானின் திருவடிகளில் கொண்டு சேர்ப்பதற்காக இன்று திருமலையிலிருந்து ஓடி வாருங்கள் என்று மிகவும் அழகாக சாதிக்கின்றார் அடியேன் ராதாகிருஷ்ணா.